கோவையில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கி உள்ளதுடன் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர குற்ற வழக்கின் விசாரணை மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிப்பதற்காக கோவை பந்தயசாலை பகுதியில் அமைந்துள்ள மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ரம்யபாரதியின் அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சரியாக 3 மணி அளவில் செய்தியாளர் சந்திப்பு அறைக்கு வந்த ஐஜி ரம்யபாரதி இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற உயர் அதிகாரிகள் இன்னும் வராத காரணத்தால் செய்தியாளர்களுக்கு உடனடியாக பேட்டியளிக்காமல் அவர்களுக்காக காத்திருந்தார். செய்தியாளர் சந்திப்பு தொடங்குவதற்கு முன்னதாக வழக்கு தொடர்பாக அதிகாரிகள் தங்களுக்குள் சில முக்கிய விஷயங்களை பேச வேண்டியிருப்பதால் அறையில் இருக்கும் செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் அனைவரும் தற்காலிகமாக அறைக்கு வெளியே சென்று காத்திருக்குமாறு அங்கிருந்த போலீசார் கேட்டுக் கொண்டனர். மேலும் செய்தி தொலைக்காட்சிகளின் கேமராக்கள் ஆன் செய்யப்பட்டிருந்ததால் அவற்றில் பதிவாகும் ஆடியோவையும் முழுமையாக கட் செய்யுமாறு போலீசார் வற்புறுத்தி கூறினர். அதன்படியே ஒளிப்பதிவாளர்களும் தங்களின் கேமரா ஆடியோக்களை கட் செய்துவிட்டு செய்தியாளர்களுடன் சேர்ந்து அறையை விட்டு வெளியேறினர். இருப்பினும் சில செய்தி தொலைக்காட்சிகளின் கேமராக்கள் தொடர்ந்து ஆன்லைனில் நேரலையாக இயங்கிக் கொண்டிருந்தன. இந்த சூழலில் செய்தியாளர் சந்திப்பு அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதற்கு முன்பாக அறையில் இருந்த மற்ற அதிகாரிகளுடன் பேசிக் கொண்டிருந்த ஐஜி ரம்யபாரதி திடீரென குலுங்கி வாய்விட்டு சிரித்திருக்கிறார். ஒரு சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கு குறித்த செய்தியாளர் சந்திப்புக்கு முன்னதாக உயர் பெண் அதிகாரி ஒருவர் இப்படி அலட்சியமாக சிரித்த காட்சிகள் அங்கிருந்த சில தொலைக்காட்சிகளின் கேமராக்களில் நேரலையாக பதிவாகி சமூக வலைதளங்களில் வெளியாகி காட்டுத்தீயாக பரவியதுடன் பொதுமக்களிடையே கடுமையான விமர்சனங்களையும் சர்ச்சையையும் கிளப்பியது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தனது கையில் இருந்த செய்தி அறிக்கையை வாசித்த ஐஜி ரம்யபாரதி செய்தியாளர்கள் கேள்விகளை கேட்க முற்பட்ட பொழுதெல்லாம் கடைசி கேள்வி என்று தொடர்ந்து கூறி அந்த செய்தியாளர் சந்திப்பை விரைவாக முடித்துவிட வேண்டும் என்பதிலேயே மிகவும் மும்முரமாக இருந்தார். இறுதியாக பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தொடங்கி பல்வேறு சர்ச்சைகளுடன் நகர்ந்த அந்த செய்தியாளர் சந்திப்பு மாலை 4 மணி அளவில் நிறைவடைந்தது. ஒரு மனிதாபிமானமற்ற கொடூர குற்றச்செயல் நடந்திருக்கும் சூழலில் காவல்துறையின் இத்தகைய அலட்சியமான மற்றும் பொறுப்பற்ற நடத்தை சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த வேதனையையும் ஏமாற்றத்தையும் அளிப்பதாக அமைந்துள்ளது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது.